நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 8ல 94 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ 94 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸே கடுப்பாய் வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வான் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பழைய சீசன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ளே வருவாங்க, உள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளியில் நடந்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத பேசுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதை விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வெளியே போயிடுவாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்குமே அது எந்த சீசன்லையுமே இல்லாத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸில் யாராவது 2 பேரை வந்துட்டு ரீப்ளேஸ் மாதிரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. லைக் ஸ்வாட் மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய 2 கண்டஸ்டன்ட்டை வெளியே அனுப்பிட்டு வெளியிலேருந்து வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள 2 பேர் இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க அதுக்கான எஃபர்ட்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெளியே இப்படி நடக்குது, வெளியே அப்படி நடக்குது. சாச்சனா ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்மோ எடிட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிவா ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தர்ச்சிக்கு பவித்ரா கொடுத்த அட்வைசஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரவீந்திரனை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் அவருடைய கேம் அப்படின்றத ஆடினாலும் வெளி உலக விஷயங்கள் அப்படின்றத அவரும் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதனால கடுப்பான பிக் பாஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையுமே கூப்பிட்டு வெளி உலக விஷயங்களை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 டைமுக்கு மேலே சொல்லியாச்சு. இருந்தும் அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெளியேறதுக்கு தயாராயிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதை இவ்வளோ ஹார்ஷாக சொல்லணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம்னா 90 டேஸை தாண்டி இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது டைட்டில் வின் பண்ணதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேம் பிளே அப்படின்றதோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பட் உள்ளே வரக்கூடியவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அசால்ட்டாக அதை ப்ரோக் பண்ணுற மாதிரி வந்துட்டு உன்னை வெளியில் அப்படி பேசிக்கிறாங்க, உள்ள வெளியில் இப்படி பேசிக்கிறாங்க, நீ இப்படி செஞ்ச விஷயம் வெளியே தப்பாக போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயம் அவங்கள ரொம்பவே பிரேக் டவுன் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் எஸ்பெஷலி விஜய் விஷால் வந்துட்டு இந்த தர்ஷி அண்ட் அன்ஷி விஷயத்தில் பண்ணது இருக்கு இல்லையா, ஸோ என்ன ட்ரையாங்கிள் லவ் பண்ணுறா, அவனுக்கு 2 பொண்ணு கேட்குறா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசி பார்த்தோம் அப்படின்னா அவரை ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் வெளி உலக விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஸ்ட்ராங்கான ஒரு ரூல்ஸ் அப்படின்றத போட்டுருக்காரு. 2வது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீபக்கினுடைய ஒரு நியூ ஃபேஸ் அப்படின்றது நேற்று தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்குமே தீபக் இருக்கார் இல்லையா, அவருடைய கேம் அப்படின்றத சூப்பராக விளையாடுவார். பட் அதர் கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டான ஒரு ஆளாக தான் தன்னை காமிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையை ரொம்ப பெரிய அளவுலலாம் பேசிக்காமல் ரொம்ப பெரிய அளவுலலாம் கொண்டு போகாமல் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்மூத்தாகவே கொண்டு போய்கிட்டே இருப்பார். பட் இந்த டைம் வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்தப்போ நம்ம தீபக் சொன்ன ஸ்லாங் அப்படின்றது அப்படி தான் இருந்துச்சு. உள்ளே வந்திருக்கீங்க சும்மா டீ காஃபி குடிச்சிட்டே இருந்தால் எப்படி ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வேர்டு வச்சுருந்தாரு. இது ஆப்போசிட்டில் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ரொம்பவே ட்ரிகர் பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை நாளா அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி கேட்க 2 பேர்த்துக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் மாதிரி வந்துச்சு. முன்னாடி இருந்த தீபக்கா இருந்தார் அப்படின்னா அவர் வந்துட்டு சொன்னோடனே இல்லைப்பா நான் அந்த மாதிரி சொல்லலை, நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷனாவது கொடுப்பாரு. பட் நேற்று தீபக் நடந்துக்கிட்ட விதம் இருக்கு இல்லையா, அப்படி தோணிடுச்சு அவங்களுக்கு. அப்படி தோணா நல்லது, நீங்க வெட்டியா இருக்கீங்கன்னு தோணிருச்சா, நான் அப்படி சொன்னேன்னு சொல்லி தோணிருச்சா, அப்ப தோணுனது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது தப்பு அப்படின்றதுல எடுத்துக்கல, உங்களுக்கு தோணா நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஸ்லாங்ல தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாப்ல. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்கள்கிட்ட திமிரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுனிதாலேருந்து மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸுமே பேசக்கூடிய விதத்தை மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லி தீபக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இல்லாத ஒரு தீபக் நேற்று ஒரு புது டைமென்ஷன்ல நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். 3வது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ரவீந்திரன் இருக்கார் இல்லையா, ரவீந்திரன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரயான பெட்டியை தூக்க வைக்கிறதுல அவ்வளவு குறிக்கோளா இருக்காப்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். ஸோ அவரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பெட்டியை நம்ம நினைக்கிறவங்க எடுக்கணும், யார் பெட்டி எடுக்கலான்ற ஐடியாவில் இருக்காங்களோ அவங்க எடுத்துடக்கூடாது, நம்ம யார் நினைக்கிறோமோ அவங்கள இந்த பெட்டியை எடுக்க வைக்கணும் அப்படின்றதுல ரவீந்திரன் ரொம்ப குறிக்கோளாக இருக்காரு. அதுக்கான வேலையை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டேவும் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா ரயான் இருக்கார் இல்லையா, ரயானுடைய மண்டையை தான் போட்டு செம்மையாக கழுவிக்கிட்டு இருக்காப்ல. நீ இப்போ பெட்டி எடுத்துகிட்டு போன அப்படின்னாலும் நீ ஒரு ஃபைனலிஸ்ட் தான், நீ எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்னாலும் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசி முடிஞ்ச அளவுக்கு ரயான் இருக்கார் இல்லையா, ரயானை பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரயானை பொறுத்த வரைக்குமே இதுக்கெல்லாம் அவர் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, ஆனது ஆச்சு ஃபைனல் போய் பார்த்துடலாம், வின் பண்ணுறோம் தோக்குறோம் அப்படின்றத தாண்டி ஃபைனல் போய் அது என்ன ரிசல்ட்டோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4வது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாக்மோ எடிட் இருக்கு இல்லையா, ஸோ முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் வந்துட்டு எனக்கு முத்து தம்பி மாதிரி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. முத்து எனக்கு ஜாக்லின்
ஜாக்லின் அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு க்யூட்டான பாண்டிங், க்யூட்டான விஷயங்கள் அப்படின்றது போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு இங்கே வெளியில் இருக்கக்கூடியவங்க எடிட் பண்ணி போட்டு தான் இருக்காங்க. சாச்சனாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா உள்ளே போனதுலேருந்து சவுண்ட் அண்ட் ஜாக் இருக்காங்க இல்லையா, அவங்களை நோன்றதையே முழு நேர வேலையாக வச்சிருக்காங்க. முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவர் யாரும் அதை சொல்லிடக்கூடாது, அவர் யாரும் இதை சொல்லிடக்கூடாது, நான் முத்துவை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சாச்சனா பண்ணக்கூடிய அந்த அதிக பிரசங்கித்தனம் அப்படின்றது ஜாக்லின் ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு நேற்று வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு மாதிரி இஷ்யூ ஆகும் கிளம்பி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஜாக் சொன்ன மாதிரி வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி வேணாலும் தெரியலாம், அப்படி தெரியலாம், அப்படி தெரியலாம், அது எப்படி வேணாலும் தெரியலாம். பட் சாச்சனா உள்ளே இருந்து பார்த்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க தான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணுமே தவிர அவங்க வெளியில் இப்படி பேசிக்கிறாங்க, அப்படி பேசிக்கிறாங்க, இப்படிலாம் எடிட் பண்ணி போடுறாங்க, சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் எடிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றத கிரியேட் பண்ணது இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சாச்சனா அந்த பிக் பாஸ் கூப்பிட்டு வான் பண்ணும் போதுமே பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன் பிக் பாஸ் அப்படின்னு சொன்னோடனே ஆர் யூ ஜோக்கிங் அப்படின்னு சொல்லி பிக் பாஸே பார்த்தோம் அப்படின்னா கடுப்பாகி கேட்டிருந்தாப்புல. அந்த அளவுக்கு தான் சாச்சனா உள்ள வந்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தாலும் டான்ஸ் மாராத்தான் மாதிரி பார்த்தோன்னா ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை கொடுத்து எல்லாத்தையும் டான்ஸ் ஆடவும் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் மாதிரி கொடுத்து அந்த கேரக்டருக்குள்ளேயே நீங்கள் வாழணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ நேற்று நீங்கள் பிக் பாஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு Day 95 ரிவ்யூவோட சந்திக்கலாம். Ta-da. Bye bye.